வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய அரசியல் அமைப்புல முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். கூட்டு அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு அமர்வு அப்படின்னா, இப்ப இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டோம்னா, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் 3 உள்ளடக்கியது தான் பாராளுமன்றம் சொல்லக்கூடியது. லோக்சபால ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அந்த மசோதா லோக்சபால நிறைவேறி ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபா அந்த மசோதாவை ஒரு 6 மாசம் வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ராஜ்யசபா அந்த மசோதாவை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது டெட்லாக் பிட்வீன் டூ ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, டெட்லாக் பிட்வீன் டூ ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்லாக் பிட்வீன் டூ ஹவுசஸ், இரண்டு அவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது, அதாவது லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது இந்த கூட்டு அமர்வு என்பது ஏற்படுத்துவாங்க. கூட்டு அமர்வுனா ஒன்றும் இல்லை, இப்போ 2 ஊருக்கு இடையில பிரச்சனை வருதுன்னா, இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர், அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் வாங்க, 2 பேரும் கூடி பேசிக்கிடுவோம், ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் பொறுத்தளவுல நம்ம இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 108ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 108ல சொல்லியிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியணும், 2 அவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது இந்த ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு. இரண்டாவது பாயிண்ட், இது அரசியலமைப்புல எதுல சொல்லியிருப்பாங்க, 108ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 3 வகையில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 3 சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஜாயிண்ட் சிட்டிங் வச்சு. இந்தியா மட்டும் இல்லாம இத கனடால ஃபாலோ பண்றாங்க, ஆஸ்திரேலியாவில் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா குறிப்பா நம்ம ஜாயிண்ட் சிட்டிங் இந்திய அரசியலமைப்புக்கு எங்கிருந்து வாங்கியிருப்போம்னா, ஆஸ்திரேலியால இருந்து தான் வாங்கியிருப்போம். எங்கிருந்து வாங்கியிருப்போம், ஆஸ்திரேலியால இருந்து தான் வாங்கியிருப்போம். பாரோடு, ஆஸ்திரேலியால இருந்து தான் ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம வாங்கியிருப்போம். மறக்கக்கூடாது, எக்ஸாம்ல நிறைய முறை கேட்பாங்க. இந்த ஜாயிண்ட் சிட்டிங் இந்திய அரசியலமைப்புல தற்பொழுது இருக்கு. அப்ப இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் சிட்டிங் இருந்துச்சா அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கா, அந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் இந்தியாவில் ஜாயிண்ட் சிட்டிங் இருந்தது. வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு அதிகமான பவர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் சிட்டிங் பொறுத்தளவுல 2 அவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப லோக்சபால பில்லு பாஸ் ஆகுது. இது ராஜ்யசபாக்கு போகுது. ராஜ்யசபா அந்த பில்லை நிராகரிக்கிறாங்க, இல்ல ஒரு 6 மாசம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா, ராஜ்யசபால பாஸ் ஆயிட்டு லோக்சபா நிராகரிக்கிறாங்க, லோக்சபா 6 மாசம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க. அப்படி சிச்சுவேஷன்ல தான் இது வரும். இதுதான் டெட்லாக் பிட்வீன் டூ ஹவுசஸ் நம்ம சொன்னோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அழைப்பு விடுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹூ கால் தி ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்டிகல் 118 பயன்படுத்தி, அதாவது குடியரசுத் தலைவர், அங்க இருக்கக்கூடிய லோக்சபா சேர்மன், ராஜ்யசபால இருக்கக்கூடிய லோக்சபா ஸ்பீக்கர்னு சொல்லணும். சரி, நான் லோக்சபா சேர்மன் சொல்லுது, லோக்சபா ஸ்பீக்கர் மட்டும் தான் சொல்லணும். ராஜ்யசபா சேர்மன் யார் இருப்பா, குடியரசு துணைத் தலைவர் இருப்பாங்க. இவங்க 2 பேர்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணி அதற்கப்புறம் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கால் பண்ணுவார், அழைப்பு விடுவார். யாரு, பிரசிடென்ட். அப்ப தேர்வுகொள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க, கூட்டு அமர்விற்கு அழைப்பு விடுபவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. கூட்டு அமர்விற்கு அழைப்பு விடுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மறக்கக்கூடாது. இந்த கூட்டு அமர்விற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விட்டாலும் இந்த கூட்டு அமர்விற்கு தலைமை தாங்குவோர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஹூ ப்ரிசைட் ஓவர் தி ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரு தலைமை தாங்கிறது அப்படின்னா, லோக்சபால ஸ்பீக்கர் இருக்காரு, அந்த லோக்சபா ஸ்பீக்கர் தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்குவார், ப்ரிசைட். ஒருவேளை லோக்சபா ஸ்பீக்கர் இல்லாத பட்சத்துல யார் தலைமை தாங்குவா அப்படின்னா,
லோக்சபால இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர், லோக்சபால இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேருமே இல்லை. இவங்க 2 பேருமே இல்லாத பட்சத்துல யார் தலைமை தாங்குவோம் அப்படின்னா ராஜ்யசபால இருக்கக்கூடிய டெபுட்டி சேர்மன், ராஜ்யசபால இருக்கக்கூடிய டெபுட்டி சேர்மன் அவங்க தான் தலைமை தாங்குவாங்க, மறந்துடக்கூடாது. இப்ப இந்த ஜாயிண்ட் சிட்டிங் யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும்னா லோக்சபாவுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும், லோக்சபாவுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். குறிப்பா ஜாயிண்ட் சிட்டிங்ல எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபால இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 1/10 கண்டிப்பா இருக்கணும். 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இந்த கூட்டு அமர்வில் இருக்கணும். அந்த 10ல் 1 பங்கு யாரு? லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் இருக்கணும். 8வது பாயிண்ட் பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங் சம்பந்தமா எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதை நோட் பண்ணிக்கிறேங்க, தெரிஞ்சவங்க கரெக்டா பாத்துக்கிறேங்க. ஓகே, இப்ப இந்த ஜாயிண்ட் சிட்டிங் கூடியாச்சு. யாரு தலைமை தாங்குறா? லோக்சபா ஸ்பீக்கர் தலைமை தாங்குறார். அவர் இல்லாத பட்சத்துல லோக்சபா துணை சபாநாயகர், மக்களவையில் எடுக்கக்கூடிய துணை சபாநாயகர் தலைமை தாங்குறாரு பார்த்தோம். இப்ப இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல அந்த பில்லு கொண்டு வர்றாங்கன்னா அந்த பில் எந்த மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணாலே போதும். சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணாலே போதும். சாதாரண பெரும்பான்மையின் மூலம் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் போதும். சாதாரண பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மையின் மூலம் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலே போதும். அடுத்து 10வது, இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில இந்த பில்லு நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரியான பில்லுக்குனா ஜாயிண்ட் சிட்டிங் வாய்ப்பு இருக்கு? ஆர்டினரி பில் இருக்கா? ஆர்டினரி பில், ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் இருக்கு. சாதாரண மசோதான்னு சொல்லுவாங்க, அதற்கு மட்டும்தான் எது இருக்கு? ஜாயிண்ட் சிட்டிங் வைக்கலாம். ஓகே, இதுதான் 10வது பாயிண்ட். 11வது பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா, அப்ப ஜாயிண்ட் சிட்டிங் எதற்காக வைக்க முடியாது, எதுக்குன்னா ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாதுன்னா there is no joint sitting for, there is no joint sitting for money bill, constitution amendment bill, அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கும் பண மசோதாவிற்கும் ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டமர்வு கிடையாது. ரொம்ப முக்கியம். அப்ப கூட்டமர்வு ஒன்லி ஃபார் ஆர்டினரி பில்ஸ், இதற்கு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் கிடையாது, மணி பில்லுக்கும் கிடையாது. ஏன் மணி பில்லுக்கு கிடையாது? இப்ப மணி பில்லுக்கு பொறுத்தளவுல லோக்சபாவுக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். லோக்சபால நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபால, லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இந்த பண மசோதாவை லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும். 110ல பார்த்திருப்போம், ஆர்டிகல் 110ல. இந்த லோக்சபால நிறைவேற்றம் செய்யப்பட்ட பண மசோதாவானது ராஜ்யசபாவுக்கு போகும்பொழுது அங்கே 14 நாட்களுக்குள் பரிந்துரைக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. 14 நாட்களுக்குள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை வழங்க முடியும்னா அந்த பரிந்துரை எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பரிந்துரையை லோக்சபா ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். ஓகேவா? இப்ப இந்த மணி பில்லை பொறுத்தளவுல அதிகமான பவர் யாருக்கு இருக்கும்னா லோக்சபாவுக்கு தான் இருக்கும், மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்து 12வது, there is no joint sitting concept, there is no joint sitting concept in state government. மாநில அரசாங்கத்துல கூட்டு அமர்வு என்ற கோட்பாடே கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்தியாவில் தற்பொழுது ஒரு 6 மாநிலங்கள்ல 6 ஸ்டேட் 6 மாநிலங்கள்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு, சட்டமன்ற கீழவை இருக்கு, சட்டமன்ற மேலவை இருக்கு. அப்ப இந்த சட்டமன்ற கீழவை மேலவை இதற்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். இப்ப தமிழ்நாட்டுல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்கு, இங்க ஒண்ணும் இல்லை. இப்ப மீதி இருக்கக்கூடிய 6 மாநிலத்துல ஒருவேளை ஜாயிண்ட் சிட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகம் உங்களுக்கு வரலாம்ல. அப்ப மாநில அரசாங்கத்துல அந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டே கிடையாது. ஓகேவா? இந்த ஜாயிண்ட் சிட்டிங் பயன்படுத்தி இது வரைக்கும் ஒரு 3 முறை சட்டங்கள் நிறைவேற்றிருப்பாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா டவுரி பிராகிபிஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடியது 1962ல 1961ல கொண்டு வந்திருப்பாங்க, 1961ல. அடுத்து பேங்கிங் கமிஷன்ஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடியது கொண்டு வந்திருப்பாங்க, 1978ல கொண்டு வந்திருப்பாங்க.
அடுத்து மூன்றாவதா பொடா சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல, பயங்கரவாத தடுப்பு சட்டம் சொல்லக்கூடியது 2002 கொண்டு வந்திருப்பாங்க. 2002 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் ஜாயிண்ட் சிட்டிங் சம்பந்தமா நீங்க போட்டித் தேர்வுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது. இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. இது மாதிரியான புதுமையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறணும், இல்ல தேர்வுக்கு தேவையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்முடைய வெராண்டா ரெஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.